الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله على محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى زاد للآخرة والله تبارك وتعالى يقول في محكم تنزيله العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழ் அனைத்தும் உலகனைத்தையும் படைத்தாளர் என்ற வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கேயாம். சத்திய வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவு செய்வதற்காக இங்கு சமூகம் அளித்திருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, எவ்வாறான ஒரு வாழ்க்கை நம்மை மறுமையில் ஈடேற்றமடைய செய்யுமோ அந்த வாழ்க்கையை எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் கடைபிடித்துமாறும், எவ்வாறான ஒரு வாழ்க்கை மறுமையில் நம்மை இழிவடைய செய்து விடுமோ அந்த வாழ்க்கையிலிருந்து முற்றாக விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உறுதியாக வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா குறுகிய கால வாழ்க்கை ஒன்றிற்காக படைத்திருக்கின்றான். நீண்ட காலமாக நிரந்தரமாக நாம் வாழப்போகின்ற வாழ்க்கை மறுமை வாழ்க்கை தான். இந்த உலகத்தில் வாழுகின்ற யாருக்கும் ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இல்லவே இல்லை. அல்லாஹ் தஆலாவை தவிர இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் எல்லா வஸ்துக்களும் அழிந்துவிடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அழிந்துவிடக்கூடியவைகளாக எல்லா வஸ்துக்களும் இருந்து கொண்டிருக்கின்றன. இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, பூமி ஒரு உசுப்புதலாக உசுப்பப்பட்டு விட்டால், வஅக்ரஜத்தில் அர்து வஸ்காலஹா, இந்த பூமி தனக்குள்ளே இருக்கின்ற எல்லாவற்றையும் வெளியே தள்ளிவிடும். வகாலல் இன்சானு மாலஹா, இந்த மனிதன் இந்த காட்சியை பார்த்து கொண்டு கேட்பான், இந்த பூமிக்கு என்ன நடந்தது என்று. யௌமஇதின் துஹத்திசு அக்பாரஹா பிஅன்ன ரப்பக அவ்ஹாலஹா, இவ்வாறு நடந்து கொள்ளுமாறு உம்முடைய இறைவன் சொன்னான், அதனால் தான் நான் இவ்வாறு நடந்து கொள்கிறேன் என பூமி மனிதனை பார்த்து பேசும் என அல்லாஹ் தஆலா உலகம் அழிக்கப்படக்கூடிய அந்த நாளை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதனால் இந்த உலகம் அனைத்தும் அழிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத விஞ்ஞான யுகத்தில் இருக்கின்றவர்கள் கூட உலகத்துக்கான அழிவொன்று ஒரு நாளில் இருக்கின்றது என்பதை ஆய்வு மூலமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா இந்த விஞ்ஞானத்தின் மூலமாக மனிதன் இவைகளை ஆய்வு செய்வதற்கு முன்னதாகவே அல்லாஹ் இவைகளுடைய அழிவை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லி காட்டிவிட்டான். சகோதரர்களே, அந்த மறுமை நாளையிலே நாம் எழுப்பி நிறுத்தப்பட்டதற்கு பின்னால் நாம் அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு எந்த அளவுக்கு பதில் சொல்ல போகின்றோம் என்பதை நாம் கொஞ்சம் நமக்குள்ளே சிந்தனை செய்து பார்க்க வேண்டும்.
இந்த உலகத்தில் வாழுகின்ற நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால் மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு சுருக்கமானது என்பதை அல்லாஹு தஆலா 22வது அத்தியாயத்தின் 47வது வசனத்திலே எடுத்து சொல்லும் போது வைன்ன யௌமன் இன்த ரப்பிக கஅல்பி ஸனத்தின் மிம்மா தஅதுன், உங்களுடைய கணிப்பின்படி உள்ள 1000 வருடங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளாகும் என அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நாம் 1000 வருடம் என்று சொல்லும் போது அந்த 1000ம் அல்லாஹ்வுக்கு ஒரு நாளைக்கு சமமாக இருப்பதாக இந்த திருமறை வசனம் நம்மை பார்த்து சொல்லுகின்றது. கடந்த கால சமுதாயத்தவர்கள் 1000 வருடம், 1500 வருடம், 2000 வருடம் என்று வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையே நாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது அல்லாஹ்வுடைய கணிப்பின்படி ஒரு நாள், 1.5 நாள், 2 நாள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கின்றார்கள். அந்த கணிப்பின்படி நமது வாழ்க்கையை நாம் கொஞ்சம் கணிப்பீடு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் 2 மணி நேரம், 3 மணி நேரம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கின்றோம். இந்த அடிப்படையில அந்த மறுமை வாழ்க்கைக்கு நாம் எந்த அளவுக்கு நம்மை நாம் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நமக்குள்ளே நாம் கேட்டு பார்க்க வேண்டும். சகோதரர்களே, மறுமை நாளையிலே மஹ்ஷர் மைதானத்திலே நாம் எல்லாம் எழுப்பி நிறுத்தப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹ் நம்மிடத்திலே நடத்துகின்ற அந்த விசாரணையை பற்றி நமக்கு சொல்லும் போது யௌமஇதி யஸ்துருன் நாசு அஷ்டாத்தல் லியுரவ் அஅமாலஹும், அந்த நாளையிலே மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய செயல்களுடைய பிரதிபலனை கண்டுகொள்வதற்காக, தங்களுடைய செயலுடைய முடிவை கண்டுகொள்வதற்காக கூட்டம் கூட்டமாக ஒன்று திரளக்கூடிய அந்த நாளையிலே யௌமஇதி யஸ்துருன் நாசு அஷ்டாத்தல் லியுரவ் அஅமாலஹும் ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, யார் ஒரு அணுவளவு இந்த உலகத்தில் நன்மை செய்திருக்கின்றார்களோ அதை அங்கே கண்டுகொள்வார்கள். வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, யார் ஒரு அணுவளவு தீமை செய்திருப்பாரோ அதையும் அங்கே கண்டுகொள்வார் என அல்லாஹ் தஆலா இந்த சூராவின் இறுதி பகுதியிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். நம்முடைய செயல்களுடைய முடிவு என்ன என்பதை நாம் அங்கே நேரடியாக கண்டுகொள்ள போகின்றோம். பாம்மாமன் சகுலத்து மவாசீனுஹு வஹுவ ஃபீ ஈஷத்திர் ராலியா, நன்மை தீமைகள் நிறுக்கப்படும். அல்லாஹ்வுடைய மீசானிலே, அல்லாஹ்வுடைய தராசிலே நன்மை தீமைகள் நிறுக்கப்படும். அப்படி நிறுக்கப்படுகின்ற நேரத்திலே நன்மைகளின் தட்டு பாரமாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அவன் சந்தோஷமான வாழ்க்கையில் இருந்து கொண்டிருப்பான், மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையில் இருந்து கொண்டிருப்பான், எந்த துக்கமும் இல்லாமல் ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமையிலே அவன் இருந்து கொண்டிருப்பான். ஆனால் அம்மாமன் கஃபத் மவாசீனுஹு, யாருடைய அந்த தட்டு, நன்மையின் தட்டு பாரம் குறைந்து விடுகின்றதோ உம்முஹு ஹாவியா, அவன் ஒதுங்குகின்ற இடம் ஹாவியா என்பதாகும். வமா அத்ராக மாஹியா, ஹாவியா என்றால் என்னவென்று தெரியுமா? நாருன் ஹாமியா, அதுதான் சூழ்ந்து சூழ்ந்து பத்தக்கூடிய நெருப்பாகும் என அல்லாஹு தஆலா அல் காரியா சூராவிலே நம்மை பார்த்து சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, அதனால் அந்த மறுமை வாழ்க்கைக்கு தேவையான ஆயத்தங்களை இந்த உலகத்திலே நாம் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மனிதனை பற்றி சொல்லும் போது குலிகல் இன்சானு அஜூலா, மனிதன் அவசரகாரனாக படைக்கப்பட்டிருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அவசரகாரன் என்றால் என்னவென்று என்ன தெரியுமா? மறுமையில நாம் அல்லாஹ்வை சந்தித்து அங்கு அடைய போகக்கூடிய நற்பாக்கியங்கள் இருக்கின்றனவே, அவை நம்முடைய பார்வைக்கு, நம்முடைய சிந்தனைக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கின்றது. ஆனால் அது நிச்சயம் நடந்தே தீரும். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கின்ற அற்பமான இன்பங்கள், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறான சுகபோகங்கள் இருக்கின்றனவே, அவை நமக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றன. இந்த அற்பமான சுகபோகங்களுக்காக அந்த நீண்ட காலமாக வாழக்கூடிய அந்த நிரந்தரமான அந்த மறுமை வாழ்க்கையை மனிதன் இழந்துவிடக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அதனால் அந்த வாழ்க்கைக்கு பாதகமான எந்த ஒரு நிலைமையை இந்த உலகத்தில் நாம் காணுகின்றோமோ அவை அனைத்திலிருந்தும் முற்றாக நாம் விலகி நடந்து கொள்ள கடமைப்படுகின்றோம். ஏனென்றால் நமக்கு ஒரு மவுத் இருக்கின்றது. அந்த மவுத்து எந்த நேரத்தில், எந்த இடத்தில், எந்த அமைப்பில் வரும் என்பது நமக்கே தெரியாது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் 39வது அத்தியாயத்தில் 42வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு யதவப்பல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா,
அல்லாஹ் தஆலா தான் ஒருவன் மரணிக்கின்ற நேரத்திலே அவனுடைய உயிரை கைப்பற்றுகின்றான். மலக்குல் மௌத்துகளை கொண்டு அல்லாஹ் தஆலா மரணிக்கக்கூடிய ஒவ்வொருவருடையும் உயிரை கைப்பற்றுகின்றான் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா? எவர்களெல்லாம் தூக்கத்துக்கு செல்கின்றார்களோ அவர்களுடைய உயிரையும் நாம் தான் கைப்பற்றுகிறோம். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்கள். மரணிக்கின்றவருடைய உயிரை மாத்திரமல்ல, தூக்கத்துக்கு செல்கின்றவர்களுடைய உயிரையும் நாம் தான் கைப்பற்றுகின்றோம். அப்படி கைப்பற்றியதற்கு பின்னால காலையிலே தூக்கத்தை விட்டும் எவரை எழுப்பிவிட வேண்டும் என்று முடிவெடுக்கின்றோமோ அவருடைய உயிரை திருப்பிக் கொடுப்போம். யாரை அந்த தூக்கத்தோடு மௌத்தாக்கிவிட வேண்டும் என்று முடிவெடுக்கின்றோமோ அவருடைய உயிரை திருப்பிக் கொடுக்க மாட்டோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தினூடாக நம்மை பார்த்து சொல்லி காட்டுகின்றான். நம்முடைய வாழ்க்கையில நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றோம். தூங்கச் சென்ற மனிதன் காலையிலே எழும்பவில்லை, தூங்கச் சென்றவரை காலையிலே போய் தட்டி எழுப்பினார்கள், எழும்பவில்லை. சோதித்து பார்த்தால் அவர் தூக்கத்திலேயே மௌத்தாகி இருக்க கண்டார்கள் என்று சொல்லக்கூடிய நிறைய சம்பவங்கள், நிறைய ஊர்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் நமக்கு தெரியும். இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். தூங்கச் செல்கின்ற நேரத்திலும் உங்களுடைய உயிர் உங்களுடைய கையில் இல்லை, நாங்கள் தான் கைப்பற்றுகின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, இது நிதர்சனமான ஒரு உண்மை. என்ன உண்மை தெரியுமா? இப்பொழுது நான் பேசுவது உங்களுக்கு காதுக்கு கேட்கின்றது, நீங்கள் பேசுவது என்னுடைய காதுக்கு கேட்கின்றது. ஆனா ஒருவன் உறங்குகின்ற நேரத்தில் அவனுக்கு பக்கத்திலிருந்து அவனை புகழ்ந்தாலும் அவனுடைய காதுக்கு கேட்பதில்லை, அவனை இகழ்ந்தாலும் அவனுடைய காதுக்கு கேட்பதில்லை. அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு பக்கத்திலிருந்து பேசிக் கொண்டிருந்தால் அவனுக்கு கேட்பதில்லை, அவனுக்கு சதி செய்ய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தாலும் அதுவும் அவனுடைய காதுக்கு கேட்பதில்லை. அப்படியானா இறந்தவனுக்கு சமமா இல்லையா? இறந்தவனுக்கு முன்னால் இருந்து பக்கத்திலிருந்து நாம் எதை பேசினாலும் அவனுக்கு விளங்குவதில்லை, அவனுக்கு கேட்பதில்லை என்று சொன்னா அதே நிலைக்கு சமமான ஒரு நிலைதான் தூக்கம். தூக்கத்தின் போது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற போது அவனை பற்றி எது பேசினாலும் அவனுக்கு விளங்குவதில்லை, அவனுடைய காதுக்கு கேட்பதில்லை என்பதை நாம் காணுகின்றோமா இல்லையா? இதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்ற உதாரணம். தூங்கச் செல்லுகின்ற நேரத்திலும் உங்களுடைய உயிரை நாமே கைப்பற்றுகிறோம். காலையிலே தூக்கத்தை விட்டும் யாரை எழுப்ப வேண்டும் என்று முடிவு செய்கின்றோமோ அவருக்கு மட்டும்தான் உயிரை திருப்பிக் கொடுப்போம், ஏனையவர்களுக்கு உயிரை திருப்பிக் கொடுக்க மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. இந்த அடிப்படையில தூக்கத்துக்கு செல்கின்ற நாம் காலையிலே தூக்கத்தை விட்டு எழும்புவோம் என்பது நமக்கு நிச்சயம் இருக்கின்றதா? அதனால்தான் காலையிலே தூக்கத்தை விட்டு எழுந்தின உடனே ஒரு உண்மையான மூமின் அல்லாஹ்வை புகழ்கின்றான். ஷரியத்தை பின்பற்றுகின்ற ஒரு மூமின், மார்க்கத்திலே பற்றுள்ள ஒரு மூமின் அல்லாஹ்வை புகழ்கின்றான். எப்படி புகழ்கின்றான்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். எங்களை மரணிக்க செய்ததற்கு பின்னால் உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று இந்த காலையிலே எழும்புகின்ற முதலாவது வாசகத்தை அல்லாஹ் மொழிகின்றான். தூங்கி எழும்பின உடனே ஒரு மோமின் மொழிகின்ற முதல் வாசகம் அதுதான். எங்களை மௌத்தாக்கினதுக்கு பின்னால் மீண்டும் உயிராக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை கொண்டு இந்த துஆவை நமக்கு கற்றுத் தந்தார்களே, இந்த துஆவை நபி அவர்களாக கற்றுத் தந்தார்கள்? இல்லை, அல்லாஹ் கற்றுக் கொடுத்த துஆ. அல்லாஹ் தஆலா வஹி மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுத்த துஆவை அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அல்லாஹ் எப்படி அறிவித்துக் கொடுக்கிறான் பாருங்கள். தூக்கத்தை விட்டு எழும்ப வேண்டும் என்பதற்கான அரபு வாசகங்கள் தாராளமாக இருக்கின்றன, ஒன்றல்ல பல வாசகங்கள் இருக்கின்றன. ஒரே மாதிரியான ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பல சொற்கள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட அப்படியான எந்த சொல்லையும் அல்லாஹ் பயன்படுத்தாமல் மௌத் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கின்றான். எப்படி பயன்படுத்தி இருக்கின்றான்? மரணித்ததற்கு பின்னால் உயிராக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நாங்கள் மரணித்ததற்கு பின்னால் எங்களை உயிராக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்ற அந்த சொற்றொடர் எதை காட்டுகின்றது தெரியுமா? நாம் தூங்கினது தூக்கம் அல்ல, அது ஒரு சிறு மரணம், அது ஒரு தற்காலிகமான மரணம், அது ஒரு நிரந்தரமான மரணமாக ஒரு நாளைக்கு வரப்போகின்றது. அதனால அந்த நிரந்தரமான மரணத்தை நமக்கு நினைவூட்டுவதற்கான ஒரு சிறு மரணம் தான் இந்த உறக்கம் என்பதை அல்லாஹ் நமக்கு நினைவூட்டுவதற்காகத்தான்
இந்த துஆவை அவனுடைய தூதர் மூலமாக நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றான். அதனால மரணத்தின் நினைவோ நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும், மறுமையின் நினைவோ நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். சகோதரர்களே, நாம் எல்லாம் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வ பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்ற இந்த ஈமானின் 6 அம்சங்களையும் நாம் நாவால் மொழிந்து நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வை நம்பிவிட்டேன், அவனுடைய மலக்குகளை நம்பிவிட்டேன், அவனால் அருளப்பட்ட வேதங்களை நம்பிவிட்டேன், அந்த வேதங்களை போதனை செய்வதற்காக அனுப்பப்பட்ட தூதர்களை நம்பிவிட்டேன், மறுமை நாளை நம்பிவிட்டேன், நன்மை தீமை யாவற்றின் முடிவும் அல்லாஹ்வின் வசமே உண்டு என்று நம்பிவிட்டேன் என நாம் ஈமானின் 6 அம்சங்களையும் நாம் நம்பி இருக்கிறோமா இல்லையா? இந்த 6 அம்சங்களிலே 5வது என்ன? மறுமை நாளை நம்பிவிட்டேன் என்று நான் சொல்லி இருக்கின்றோம். மறுமை நாளை நம்பிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு அதை கேட்டா போல் நாம் வாழுகின்றோமா? பாடசாலையிலே படிக்கக்கூடிய மாணவன் 11ஆம் ஆண்டு பரீட்சை எழுதி ஓயல் பாடத்திலே சித்தி அடைவதற்காகத்தான் படிக்கிறான். அப்படி படிக்கிற மாணவர்கள் எல்லோருமே பாஸ் பண்ணுகிறார்களா? எல்லோருமே சித்தி அடைகிறார்களா? இல்லை. காரணம் என்ன? அந்த பாடத்தை முறையாகவும் சரியாகவும் நேரத்தை வீணாக்காமலும் யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்கள் சித்தி அடைகின்றார்கள். யார் அந்த பள்ளிக்கூட பாடத்திலே கவனம் செலுத்தாமல் பொதுவோக்காக அலட்சியமாக இருக்கின்றார்களோ அவர்கள் சித்தி அடைகிறார்கள் இல்லை. இது நம்முடைய கண்ணுக்கு புலப்படக்கூடிய அனுபவ ரீதியான உண்மையா இல்லையா? இதே மாதிரியாகத்தான் மறுமை நாளை நம்பிவிட்டேன் என்று சொல்லி கலிமா சொன்ன எல்லோரும் மொழிந்திருக்கின்றோம், முஸ்லிம்களாக இருக்கின்ற எல்லோரும் மொழிந்திருக்கின்றோம். ஆனா அதற்கேற்ற வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கின்றதா? அந்த மறுமையில் நான் எழுப்பி நிறுத்தப்படுவேன், விசாரிக்கப்படுவேன் என்பதை நம்பி இருக்கக்கூடிய நாம் அதற்கேற்ற போல் வாழுகின்றோமா? திருமலை குர்ஆன் 3வது அத்தியாயத்தின் 185வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொருவரும் மரணத்தை தழுவியே தீர வேண்டும். வைனமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுக்குரிய கூலிகள் பூரணமாக கொடுக்கப்படுவது மறுமை நாளில் தான். உங்களுக்குரிய கூலிகள் எல்லாம் பூரணமாக கொடுக்கப்படுவது மறுமை நாளில் தான். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், யார் நரகத்தை விட்டு விடுவிக்கப்பட்டு சுவர்க்கத்தில் பிரவேசிக்க செய்யப்படுகின்றாரோ அவர் வெற்றி அடைந்தவர்தான். வமல் ஹயாத்துத் துன்யா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றமான ஒன்றன்றி வேறில்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றானா? அதனால ஏமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை மறுமை வாழ்க்கை தான். ஏனென்றால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதன் எதையெல்லாம் ஆசைப்படுகிறானோ அது அவனுக்கு கிடைப்பதில்லை, ஏமாற்றப்படுகின்றான். சின்ன பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளை, அதாவது பிள்ளைகளை பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு பொருளை காட்டி ஏமாற்றி கூப்பிடுவார்கள். பிள்ளை பக்கத்துல வந்த உடனே அந்த பொருளை கொடுக்காம பிள்ளைய பிடிச்சு கொள்வாங்க. இதே மாதிரியாக இந்த உலகத்திலே மனிதர் விரும்பக்கூடிய எத்தனையோ விருப்பங்கள் இருக்கின்றன. அந்த விருப்பங்கள் அவனுக்கு நிறைவேறுவதில்லை, ஏமாற்றப்படுகின்றான். எப்படி? ஒரு மனிதர் என்ன விரும்புகிறான் தெரியுமா? நான் நிரந்தரமா எப்பொழுதும் வாலிபமாக இருந்தால் நல்லா இருக்குமே என்று ஆசைப்படுகிறான். ஆனால் அது நடப்பதில்லை. அந்த வாலிபம் மிக வேகமாக அவனை விட்டு மறைந்து அவனுடைய தலைமுடிகள் நரைத்து விடுகின்றது. அதே போல அவனுடைய தாடி முடிகள் நரைத்து விடுகின்றன. இந்த நிலைமையை பார்க்கின்றோம். அதே மாதிரியாக ஒரு மனிதன் என்ன விரும்புகின்றான்? நான் நோய் வாய்ப்படக்கூடாது, சுகமாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். அதுவும் நடப்பதில்லை. இன்னும் என்ன விரும்புகின்றான்? நான் மரணிக்க கூடாது, நிரந்தரமாக வாழ்ந்தால் நல்லா இருக்கும் என்று விரும்புகின்றான். ஆனா அதுவும் நடக்காது. ஆனா மறுமை நாளில் என்ன நடக்கின்றது தெரியுமா? இது 3 நடக்கின்றது. எப்படி நடக்கின்றது? அல்லாஹ் தஆலா சுவர்க்கவாசிகள் எல்லோரையும் சுவர்க்கத்துக்கு தீர்ப்பளித்ததற்கு பின்னால ஒரு மலக்கை கொண்டு அல்லாஹ் தஆலா ஒரு அறிவித்தல் இருக்கின்றான். அந்த மலக்கு சுவர்க்கவாசிகளை பார்த்து 3 விதமான அறிவித்தல்களை செய்வார். மக்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்று முதல் உங்களுக்கு மரணமே கிடையாது, நிரந்தரமாக உயிர் வாழப் போகின்றீர்கள். முதலாம் அறிவிப்பு பார்த்தீங்களா? இனிமேல் உங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது, நிரந்தரமாக உயிர் வாழப் போகின்றீர்கள். அதே போல இன்று முதல் உங்களுக்கு நோய் என்பதே கிடையாது, நிரந்தரமாக சுகமாக இருக்க போகின்றீர்கள். இன்று முதல் உங்களுக்கு முதுமை என்பதே கிடையாது,
தொடர்ந்து இளமையாக இருக்க போகின்றீர்கள். இந்த உலகத்துல மனிதன் எதற்கு ஆசைப்பட்டானோ அது சுவர்க்கத்திலே அவனுக்கு கிடைக்கின்றது. சுவர்க்கத்தில் கிடைக்க வேண்டுமானால் அதற்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்தாக வேண்டும். அந்த வாழ்க்கை வாழாத பட்சத்தில் அது ஒரு நாள் கிடைக்க மாட்டான். உயர்ந்த பதவிகள் ஒருவனுக்கு கிடைத்து நிறைய பணம் சம்பாதித்து ஒரு பணக்காரனாக மாற வேண்டுமாயிருந்தால் அதற்கேற்றவாறு அவன் கல்வியை கற்க வேண்டும், அவனுடைய காலத்தை பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தினா அது அவனுக்கு நிச்சயம் கிடைக்கும். நாம் பார்க்கின்றோம், இப்படி எத்தனையோ உயர் பதவிகள் இருக்கின்றவர்கள் எல்லாம் லட்சக்கணக்கான ரூபாய்களை அவர்கள் அள்ளி குவிக்கின்ற காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன்? அவர்கள் பட்ட கஷ்டத்துக்கு, அவர்கள் இரவு பகலாக விழித்திருந்த படித்த அவருடைய கல்விக்கு கிடைக்கின்ற கூலியாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அதே போல மறுமையிலே நாம் வாலிபமாகவே இருக்க வேண்டுமா, நோய் இல்லாமலே இருக்க வேண்டுமா, மரணம் இல்லாமலே இருக்க வேண்டுமா? அப்படியானால் அதற்கேற்ற வாழ்க்கை சுவர்க்கத்திலே வாழ வேண்டும் என்றால் அதற்குரிய வாழ்க்கையை இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாக வேண்டும். அப்படி வாழ்ந்தால் நிச்சயம் அது நமக்கு கிடைக்கும். அதனால அந்த வாழ்க்கையை நாம் அடைந்து கொள்வதற்காக அல்லாஹு தஆலா நம்மை நீண்ட காலம் கஷ்டப்படுத்தவில்லை. முற்கால சமுதாயத்தவர்கள் 1000 வருடம், 800 வருடம், 500 வருடம், 400 வருடம் இப்படி வாழ்ந்திருக்கிறார்களே, அது மாதிரியான ஒரு நீண்ட வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தரவில்லை. நம்முடைய வாழ்க்கையில ஒரு 65, 70, 75, 80 இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இதுக்கிடையில மௌத்தா போயிடும். இந்த குறிப்பிட்ட இந்த இடைப்பட்ட காலத்திலே நாம் குறுகிய காலத்திலே நாம் நல்லவர்களாக வாழ்ந்துவிட்டு மரணித்தோம் என்று சொன்னா மறுமை வாழ்க்கை நமக்கு சுகமான வாழ்க்கையாக, சந்தோஷமான வாழ்க்கையாக, நெருக்கடி இல்லாத வாழ்க்கையாக, அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய வாழ்க்கையாக நமக்கு அமைந்து விடுகின்றது. அல்லாஹ் தஆலா மறுமையிலே தன்னுடைய அடியார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்பான், என்னை நீங்கள் பொருந்திக் கொண்டீர்களா? அல்லாஹ் தஆலா கேட்பான். அப்பொழுது மக்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வே உன்னை நாங்கள் பொருந்திக் கொண்டோம். அல்லாஹ் தஆலா இன்னும் ஒன்று சொல்வான், என்ன தெரியுமா? என்னை பற்றி நீங்கள் இன்னும் பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒன்றை நான் உங்களுக்கு காட்டட்டுமா? அல்லாஹ் கேட்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய அடியார்கள் சொல்வார்கள், காட்டு என்று. அல்லாஹ் தஆலா தன்னை முழுமையாக மக்களுக்கு காட்டுவான். தான் யார் என்பதை தன்னை காணுவதற்கு ஆசைப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னை முழுமையாக காட்டி தன்னுடைய பூரணமான திருப்தியை மக்களுக்கு வழங்குவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, இந்த பொருத்தத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் அதற்கேற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். 18வது அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், ஃபமன் கான யர்ஜு லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. யார் அல்லாஹ்வை மறுமை நாளையில் நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தையை பாருங்கள், யார் மறுமை நாளையில் அல்லாஹ்வை நேருக்கு நேர் காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ பல்யாமல் அமலன் சாலிஹன், அவர் சாலிஹான் அமல் செய்யட்டும், நல்ல அமல் செய்யட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி அவர் அமல் செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன்னுடைய ரப்புக்கு இபாதத்து செய்வதிலே, அடிபணிவதிலே, வணக்க வழிபாடுகள் செய்வதிலே அவனுக்கு எதையும் சிறுக்கு வைத்து விடக் கூடாது, இணையாக்கி விடக் கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? என்னை காண ஆசைப்படுகின்றீர்களா? என்னை நேருக்கு நேராக பார்க்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களா? உங்களால் காண முடியும். ஆனா 2 நிபந்தனை. ஒன்று, நீங்கள் செய்கின்ற அமல்களை எல்லாம் சாலிஹான் அமல் செய்ய வேண்டும். எப்படி? என்னுடைய தூதர் எந்த வழிமுறையிலே இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை உங்களுக்கு காட்டி தந்தாரோ அதே மாதிரியாக நீங்கள் செய்ய வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எனக்கு செய்கின்ற இபாதத்துகளிலே எந்த விதமான சிறுக்குகளை வைத்துவிடக் கூடாது, எனக்கு எந்த விதமான சிறுக்கையும் நீங்கள் வைத்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்திலே நாம் 2 விஷயங்களை அடைந்து கொள்கின்றோம். ஒன்று, நாம் சிறுக்கு வைக்க கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறைப்படி அமல் செய்ய வேண்டும். இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நேருக்கு நேர் காண வேண்டும் என்று ஆசைப்படுவோமானால் இந்த இபாதத்துகள் மூலமாக, சிறுக்கு வைக்காமல் இருப்பதன் மூலமாகத்தான் அடைந்து கொள்ள முடியும் என்பதை விளங்கிக் கொள்கின்றோம். மூன்றாவதாக,
நேருக்கு நேராக அல்லாஹ்வை மறுமை நாளையிலே தரிசிக்க போகிறோம் என்ற ஒரு உண்மையை இந்த வசனத்தின் ஊடாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, நாம் எல்லாம் அல்லாஹ்வை நம்பினோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பி இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதரை நாம் கண்ணால் காணவில்லை, ஆனால் சஹாபாக்கள் பார்த்து விட்டார்கள். சஹாபாக்கள் காலத்திலே வாழ்ந்த நல்லவர்களும் பார்த்தார்கள். இஸ்லாத்துக்கு மாறான முஷ்ரிக்குகள் காபிர்களும் அவர்களை கண்டார்கள். ஆனா நாம் அந்த நபியை காணவில்லை. நாம் தான் காணாவிட்டாலும் நபி அவர்கள் வாழ்ந்த காலத்திலாவது அந்த மக்கள் பார்த்தார்கள் அல்லவா? ஆனால் அல்லாஹ்வை யாருமே காணவில்லை. அல்லாஹ்வை எதுவரைக்கும் என்றால் நபிமார்கள் கூட காணவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிராஜுக்கு சென்று அல்லாஹ்வோடு நேருக்கு நேராக பேசிவிட்டு தான் வந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வை பார்த்து விட்டு வரவில்லை. அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ்வை காணுகின்ற சக்தி இந்த எந்த கண்களுக்கு கிடையாது. ஆனா மறுமை நாளையிலே நாம் அல்லாஹ்வை காண போகின்றோம். அல்லாஹ்வை மறுமையிலே காண வேண்டும் என்பதற்காக நாம் எந்த அளவுக்கு அமல் செய்தாலும் போதாதல்லவா? எந்த அளவுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்கள் செய்தாலும் அது நம்முடைய உள்ளத்துக்கு திருப்தியாகாது. எந்த அளவுக்கு நாம் நல்ல காரியங்களை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வை நேருக்கு நேர் காணக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடைந்து கொள்ள முடியுமோ அவை அனைத்தையும் அடைந்து கொள்கின்ற முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது சொன்ன இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோமா இல்லையா? அதனால மறுமையிலே அல்லாஹ்வை நேருக்கு நேராக காணக்கூடிய அந்த நட்பாக்கியத்தை அடைந்து கொள்வதற்காக இந்த உலகத்திலே நாம் என்னென்ன தியாகங்களை செய்ய வேண்டி வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் செய்து நாம் மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்க முயற்சி செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனுக்கு முற்றிலும் வழிபட்டு சாலிஹான அமல்கள் செய்து சிறுக்கு வைக்காமல் வாழ்ந்து மறுமையிலே அந்த ரப்புல் ஆலமீனை காணக்கூடிய நட்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله حمدا كثيرا كما امر واشهد ان لا اله الا الله وحده لا شريك له ارغاما لمن جحد به وكفر واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى اله واصحابه واتباعه اجمعين اما بعد فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் நஷ்டமடைந்த கூட்டத்தில் நாம் ஒருபோதும் ஆகிவிடக்கூடாது. நாம் மறுமையிலே எழுப்பப்படுகின்ற நேரத்திலே நாம் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுகின்ற கூட்டங்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நட்பாக்கியம் உள்ள கூட்டமாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா மறுமை நாளையிலே மக்கள் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்களாக, இஸ்லாமிய வழிமுறைக்கு முரணாக நடந்தவர்களாக, படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து வாழ்ந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு மரணிக்கின்றார்களோ அவர்களுடைய துக்ககரமான ஒரு நிலைமையை பற்றி 25வது அத்தியாயத்தில் 26வது வசனம் முதல் 30வது வசனம் வரைக்கும் சொல்லி காட்டுகின்றான். அந்த நாளையிலே மனிதன் 2 கைகளையும் கடித்துக் கொள்வான். அதாவது தனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை அவன் நேருக்கு நேராக கண்கூடாக பார்த்த உடனே 2 கையையும் கடித்துக் கொள்வான். அல்லாஹ் சொல்லுகின்ற உதாரணத்தை பார்த்தீங்களா? நடைமுறையிலே நாம் என்ன நம்முடைய வாழ்க்கையிலே செய்கின்றோமோ அதே அல்லாஹ் உதாரணமாக சொல்லி காட்டுகிறான். அதாவது ஒரு மனிதன் ஒரு வியாபாரத்துக்கு முதலீடு செய்கின்றான். கணக்கு பார்த்த உடனே அவன் அதிலே நஷ்டம் அடைந்திருக்கின்றான். அவனுக்கு 1 லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது. நஷ்டம் என்று அவனுக்கு கணக்கு சொன்ன உடனே அவன் செய்கின்ற முதலாவது வேலை கையை கடிச்சு கொள்வது, அப்படி கடிச்சு கொள்வான். இது மனிதனுடைய நடைமுறை. அல்லாஹ் இதையே உதாரணமாக சொல்லி காட்டுகிறான். எப்படி மறுமையில இந்த மனிதனுக்குரிய தீர்ப்புகள் வெளியானதற்கு பின்னால அந்த இடத்துல என்ன செய்வான்? 2 கைகளையும் கடித்துக் கொள்வான். கடித்துக் கொண்டு என்ன சொல்வான் தெரியுமா? யகூலு யா லைத்தனி தகல்து மஅர் ரசூலி சபீலா. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டிய ஒரு வழிமுறை எனக்கு சொல்லப்பட்டதல்லவா? இதுதான் உண்மையான மார்க்கம், இதுதான் குர்ஆன், இதுதான் ஹதீஸ். இந்த வழியிலே சென்றால்தான் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற முடியும். இந்த வழியில் சென்றால்தான் நரகத்தை விட்டு தப்ப முடியும். இந்த வழியில் சென்றால்தான் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும். இந்த வழியில் சென்றால்தான் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்ப முடியும் என்றெல்லாம் எனக்கு சொல்லப்பட்டதல்லவா? அந்த வழியை நான் தேர்ந்தெடுத்திருக்க கூடாதா? யா வைலத்தா லைத்தனி லம்மத்தஹிது புலானன் கலீலா. அந்த வழிமுறைக்கு மாற்றமான எத்தனையோ வழிகளை எல்லாம் இன்னவர்கள் எல்லாம் காட்டினார்களே,
நான் அந்த வழியிலே செல்லாமல் இருந்திருக்க வேண்டும் அல்லவா, எனக்கு ஏற்பட்ட நஷ்டமே, எனக்கு ஏற்பட்ட கேடே என்று சொல்லி அப்படி சொல்லிவிட்டு வளர்த்தது அவல்லி அனிதிக்கிரி பாஜி சத்திய மார்க்கம் எனக்கு வந்ததற்கு பின்னாலும் மார்க்கத்துக்கு முரணான வழிகளை எல்லாம் இன்னவர்கள் எல்லாம் எனக்கு காட்டி என்னை வழிகெடுத்து விட்டார்களே என்று சொல்லி தனக்குள்ளே தான் புலம்பிக் கொண்டிருப்பான். அப்படி புலம்பிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே இந்த சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். என்னுடைய சமுதாயத்திலே எனக்கு மாறு செய்தவர்கள், என்னுடைய வழிமுறைக்கு மாற்றமாக நடந்தவர்கள் என்பதை அடையாளம் கண்டு இந்த சமுதாயத்தை பற்றி அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் செய்கின்ற முறைப்பாட்டை 30வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வகால ரசூலு யா ரப்பி இன்ன கௌமி தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. அல்லாஹ்வே, என்னுடைய ரப்பே, இந்த சமுதாயம் நான் கொண்டு வந்த குர்ஆனை ஒதுக்கி தள்ளினார்கள், வெறுத்து ஒதுக்கினார்கள், அதன்படி வாழாமல் இருந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தை காட்டிக் கொடுப்பதாக, அந்த கூட்டத்துக்கு எதிராக சாட்சி சொல்வதாக அல்லாஹ் தஆலா 25வது அத்தியாயத்தின் 30வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, இந்த நிலைமை நம்மில் யாருக்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது. இந்த குத்பாவை செவிதாழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கும் கூட இந்த நிலைமை ஏற்பட்டுவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா இந்த நிலைமையிலிருந்து நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாக்க வேண்டுமாயிருந்தால் அல்லாஹ்வாக பாதுகாக்க மாட்டான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். 13வது அத்தியாயத்தின் 11வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எந்த ஒரு சமுதாயமும் தன்னை தானே மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் மாற்ற மாட்டான். ஒருவன் வழிகேட்டிலே இருக்கின்றானா, அவன் திருந்தி அவன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் அவனுடைய அந்த முயற்சிக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்கின்றான். ஒரு மனிதன் தன்னுடைய வழிகேட்டிலிருந்து, தான் செய்கின்ற தப்பு தவறுகளிலிருந்து அவன் திருந்தி அவன் நேர்வழிக்கு வருகின்ற போதுதான் அவன் மீண்டும் வழிகேட்டின் பக்கம் போகாமல் இருப்பதற்காக அல்லாஹ் அவனை பாதுகாக்கின்றான். அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? இன் தன்சுருல்லாஹ யன்சுர்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறான். எப்படி? அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? என்னுடைய மார்க்கத்தை இந்த பூமியிலே நிலையாட்டுவதற்காக நீங்கள் உதவி செய்தால், என்னுடைய மார்க்கத்தை மக்கள் பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதன் மூலமாக நீங்கள் எனக்கு உதவி செய்தால் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ் எப்பொழுது உதவி செய்வான்? அவனுடைய மார்க்கத்தை நீங்கள் கடைபிடிப்பதோடு நீங்கள் யார் யாருக்கெல்லாம் இதை போதிக்க முடியுமோ அவர்களுக்கெல்லாம் போதிக்கின்ற போது அவைகளை முறையாக சரியாக செய்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரப்போகின்றது? முதலாவது நாம் செயல்பட்டதற்கு பிறகுதான் இரண்டாவது அல்லாஹ் உதவி வரப்போகின்றது. முதலாவது அல்லாஹ் உதவி செய்கின்றேன். அல்லாஹ் எப்படி சொல்கின்றான்? நீங்கள் தொடங்குங்கள், நான் உங்களுக்கு உதவுகின்றேன். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வதோடு நிறுத்திக் கொள்ள மாட்டான். உங்களுடைய பாதங்களையும் அவன் ஸ்திரப்படுத்துவான் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் 48வது அத்தியாயத்தின் 7வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இப்பொழுது இந்த வசனத்தில் நமக்கு என்ன விளங்குகின்றது தெரியுமா? நம்மை நாமே மாற்றிக்கொள்ளும் போதுதான் அல்லாஹ் நமக்கு உதவி செய்கின்றான். நாம் செய்கின்ற தப்பு தவறுகளிலிருந்து நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். மார்க்கத்துக்கு முரணாக ஈடுபடுகின்ற காரியங்களிலிருந்து நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் நம்மை மாற்றுகின்றான் என்ன அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தினூடாக சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்துக்கு நாம் எல்லோரும் ஆசைப்படுகின்றோம். அவர்கள் நமக்கு ஷஃபாஅத் செய்ய வேண்டும். ஷஃபாஅத் என்றால் என்ன? ஷஃபாஅத்தை கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது ஷஃபாஅத் என்ற அந்த வார்த்தையை நம்முடைய நடைமுறை மொழியிலே வழங்க வேண்டும். எப்படி தெரியுமா? ஒரு மனிதனுக்கு அவன்கிட்ட ஐடென்டி கார்டு, தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவனுக்கு இருக்குது. போலீஸ் அவனை செக் பண்ணா அவனுக்கு பிரச்சனை இல்லை. அரசாங்கத்தால அவனை வந்து செக் பண்ணா அவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு ரோட்ல போறான், செக் பாயிண்ட்ல அவனுக்கு ஐடென்டி கார்டு இல்லை. இப்பொழுது அவனை சந்தேகத்தின் பேர்ல அவனை பிடிச்சி தடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ இவனுக்குத்தான் ஷஃபாஅத் தேவை, சிபாரிசுன்றதுதான். இவனுக்கு எதுக்கு சிபாரிசு தேவை? அந்த ஏரியாவுடைய கிராம சேவைக்கையோ
அல்லது பலாசபா மந்திரியோ அல்லது பிரதேச சபா மந்திரியோ அந்த போலீஸுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு கேட்டு போய் இவர் நல்ல மனிதன், இவர் ஊர்ல அப்படி எல்லாம் தப்பு செய்தது கிடையாது, இவர் நீங்க சந்தேகிக்க வேண்டாம், ஒரு ஐடி கார்டு தொலைஞ்சு போயிருக்கும், நீங்க இவரை விட்டுடுங்க சொல்லி ஷஃபாஅத் செய்யற. இதுதான் ஒருவன் நெருக்கடியில மாட்டிக்கொண்டிருக்கும் போது அவனுக்கு உதவி செய்வதற்கு பேர் தான் ஷஃபாஅத். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்துக்கு தீர்ப்பளிக்கப்பட்ட யாருக்கு ஷஃபாஅத் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சுவர்க்கத்துக்கு தீர்ப்பளிக்கப்பட்டா அவங்க சுவர்க்கம் போயிடுவாங்க. யாருக்கு ஷஃபாஅத் தேவை தெரியுமா? சுவர்க்கம் போக முடியாமல் தடுமாறிக் கொண்டிருப்பார்களே, நன்மை குறைவாக ஆகி தீமைகள் அதிகமாக ஆகி நரகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நெருக்கடியான ஒரு கட்டம் இருக்கின்றதே, அந்த நேரத்துக்கு தான் ஷஃபாஅத் தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியானவர்களுக்கு தான் ஷஃபாஅத் செய்வார்கள். அந்த ஷஃபாஅத்தை செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை அந்த உரிமையை கொடுக்கின்றான். அப்படி அந்த உரிமையை யாரெல்லாம் பெறுவார்கள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையால ஹவுதுல் கௌதரிலிருந்து யாரெல்லாம் நீர் அருந்துவார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, மறுமை நாளில் நம்முடைய தலைக்கு ஒரு மைலுக்கு மேலான சூரியன் கொண்டு வந்து வைக்கப்படும். இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், மழை கொஞ்சம் தாமதமாகிவிட்டது, கோடை அதிகமாகிவிட்டது, நம்மால் சூட்டை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதோ பாருங்கள், நம்முடைய தலைக்கு மேலால் இருக்கிறது அஸ்பெஸ்டாஸ் சீட்டா. இந்த சீட்டுடைய சூட்டை கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த அளவுக்கு நாம கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி இருக்கின்ற நமக்கு ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் தான் சூரியன் இருக்கின்றது. அந்த சூரியனுடைய வெப்பத்தை தாங்கிக் கொண்டு வெயிலில் நிற்க முடியவில்லை. ஆனா இதே சூரியன் நம்முடைய தலைக்கு ஒரு மைலுக்கு மேலால கொண்டு வந்து வைக்கப்பட்டால் அதனுடைய காரம், அதனுடைய அகோரம் எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அப்படி அந்த சூரியன் கொண்டு வந்து வைக்கப்படுமானால் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையால யாரெல்லாம் ஹவுதுல் கௌதரிலிருந்து நீர் அருந்த வில்லையோ அவர்களை மட்டும்தான் சூரியன் தாக்கும். நீர் அருந்தியவர்களை சூரியன் தாக்காது. நீர் எப்படி? ஒரே ஒரு முறைதான் அருந்துவார்கள். ஒருவர் ஒரு முறைதான் அருந்துவார். அவருக்கு அந்த சூரியனுடைய தாக்கத்திலிருந்து எதுவரைக்கும் பாதுகாக்கப்படுவார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு பின்னால அவர் சுவர்க்கம் பிரவேசிக்கிற வரைக்கும் அந்த சூரியனுடைய வெப்பத்தால் அவர் தாக்கப்படவே மாட்டார். அப்படியான அந்த கட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹவுதுல் கௌசர் என்ற தடாகத்தை கொடுப்பார். இன்னா அஅதைனாக்கல் கௌசர், நபியே கௌசர் என்ற தடாகத்தை நாம் உனக்கு வழங்கியுள்ளோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, அது எது தெரியுமா? மஹ்ஷர் மைதானத்திலே ஒரே ஒரு நீர் தொட்டி தான் இருக்கின்றது. அந்த நீர் தொட்டிக்கு பக்கத்திலே அதற்கு உரிமை பெறக்கூடிய ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். 1,00,000க்கு அதிகமான நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி இருந்தும் கூட அந்த ஹவுதுல் கௌசருக்கு உரிமை அந்த நபிக்கு மட்டும்தான். வேற எந்த நபிக்கும் அந்த உரிமை கிடையாது. அந்த ஹவுதுல் கௌசரில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு நீர் புகட்டி கொண்டே இருப்பார்கள். அந்த நேரத்திலே அவர்களிடத்திலே நீர் அருந்துவதற்காக அவர்களுடைய பின்புறமாக இருந்த ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கும். அந்த கூட்டம் நபி அவர்களை நெருங்கி வருகின்ற நேரத்திலே அவர்களுக்கும் நபிகளாருக்கும் இடையிலே ஒரு வேலி போடப்படும், ஒரு மதிலிடப்படும். அந்த நேரத்திலே அந்த கூட்டத்தார்கள் வந்த வழியிலே திருப்பி விரட்டி அடிக்கப்படுவார்கள். அந்த அல்லோல கல்லோலமான சத்தம் கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று பின்புறமாக பார்ப்பார்கள். ஒரு கூட்டம் துரத்தப்படுகின்றார்கள். அவர்கள் யார் என்பதை உற்று பார்ப்பார்கள். தன்னுடைய உம்மத்து என்பதை அடையாளம் கண்டு கொள்வார்கள். என்னுடைய உம்மத்தல்லவா, என்னுடைய உம்மத்தல்லவா என்று கவலைப்படுவார்கள். அவர்கள் எதற்காக துரத்தப்படுகின்றார்கள் என்ற காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்ற காரணத்தினால கவலைப்படுவார்கள். இப்பொழுது அல்லாஹ் நபிகளாருக்கு பதில் சொல்வான், இன்னக்க லா தத்ரி மா ஹதசு பஅதக். நபியே, மார்க்கத்தின் பேரால் என்னென்ன புதிய புதிய நடைமுறைகளை எல்லாம் இவர்கள் செய்தார்கள் என்பது உமக்கு தெரியாது. அதனால இவர்களுக்கு உம்முடைய கையால தண்ணீர் கொடுப்பதற்கு தடை, அதனால இவர்களுக்கு வேலை போடப்பட்டது, இவர்களுக்கு தண்ணீர் கிடையாது என்று சொல்ல, அப்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டம் துரத்தப்படுவதற்கான காரணத்தை தெரிந்து கொண்ட போது அவர்களும் மாறி என்ன சொல்வார்கள் தெரியுமா? சுஹக்கன் சுஹக்கன் லிமன் பத்தல தீனி, என்னுடைய மார்க்கத்திலே, நான் கொண்டு வந்த மார்க்கத்திலே மாற்றங்களை ஏற்படுத்திய, சிதைவுகளை ஏற்படுத்திய இவர்களுக்கு கேடுண்டாகட்டும், கேடுண்டாகட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபமிடுவார்கள் என்ற இந்த செய்தியை ஸஹீஹுல் புகாரியிலே
தொடர்ச்சியாக வருகின்ற 5 ரிவாயத்துகளை பார்க்கின்றோம். 5 நபிமொழிகளை சஹீஹுல் புகாரிலே காணுகின்றோம். இந்த சம்பவத்தை வலியுறுத்தி சொல்லக்கூடிய, எச்சரிக்கையில் சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். சகோதரர்களே, மறுமையிலே இந்த உம்மத்துடைய நிலை என்னவாகும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு எடுத்து சொல்லுகின்றதா இல்லையா? அப்படியானால் நமக்குரிய கடமை என்ன தெரியுமா? நாம் பின்பற்றுகின்ற இஸ்லாம் மார்க்கம் தூய்மையாக இருக்க வேண்டுமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்றுகின்ற மார்க்கம் அல்லாஹ்வுடைய குர்ஆனை கொண்டு ஆதாரம் உள்ளதாக இருக்க வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறையை கொண்டு ஆதாரம் உள்ளதாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைக்கு முன்மாதிரி இல்லாத எந்த நடைமுறையை யார் செய்தாலும் கூட, அவர் 1 செய்தாலும் சரி, 10 செய்தாலும் சரி, 100 செய்தாலும் சரி, 1000 செய்தாலும் சரி, எல்லாம் சமந்தான். அப்படி செய்தார் என்று சொன்னால் அவருக்கு ஹவுதுல் கௌதர்ல இருந்து தண்ணீர் கிடையாது. யாருக்கு ஹவுதுல் கௌதர்ல இருந்து தண்ணீர் கிடையாதோ அவருக்கு ஷஃபாஅத்து கிடையாது. யாருக்கு தண்ணீர் கிடையாதோ ஷஃபாஅத்து கிடையாதோ அவனுக்கு அந்த சூரியனுடைய வெப்பத்தை விட்டு தடுப்பும் கிடையாது. அந்த அகோரமான பயங்கரமான ஒரு நிலைமையிலே அவன் நரகத்துக்கு செல்வதற்கு முன்னதாகவே அவனுக்கு ஒரு நரகம். மஹ்ஷர் மைதானத்திலே நரகம் தீர்ப்பளிக்கப்பட்டு நரகத்துக்கு செல்வதற்கு முன்னதாகவே அதுக்கு முன்னதாக உள்ள ஒரு நரகமாக இந்த சூரியனுடைய வெப்பம் இருக்க போகின்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அதனால அந்த மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் நாம் எழுப்பப்பட்டு விசாரணையின் போது அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் திருப்தியையும் அடைந்து கொள்ள வேண்டுமா இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை அடைந்து கொள்ள வேண்டுமா இருந்தால், நாம் 18வது அத்தியாயத்தில் 110வது வசனத்திலே அல்லாஹ் சொன்னது போல, மமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. யார் மறுமை நாளையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரோ, அவர் ஆவல் கொள்கின்றாரோ, அவர் சாலிஹான அமல் செய்யட்டும். எது சாலிஹான அமல்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய அமல் தான் சாலிஹான அமல். அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறைக்கு மாற்றமாக எது செய்தாலும் அது சாலிஹான அமல் அல்ல. அவர் சாலிஹான அமல் செய்யட்டும், அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காமல் இருக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னானே, அந்த அடிப்படையிலே வாழ்ந்து அதே நிலையிலே மரணத்தை தழுவி அதே நிலையிலே எழுப்பப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத்துக்கு நசீபுள்ளவர்களாகவும் ஹவுதுல் கௌதர் என்ற தடாகத்திலே நீரந்து பாக்கியம் உள்ளவர்களாகவும் நம் அனைவரையும் வல்ல ரஹ்மான் ஆக்கியருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.